வடக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக ஆசிரியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது கோரிக்கை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது பிரச்சினைகள் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்திற்கு மேன்முறையீடு செய்தும் முறையீட்டினை பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவிற்கு மாகாண கல்வி திணைக்களம் வழங்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இதுவரைக்கும் நீங்கள் மாகாண பொதுச்சேவை குழுவுக்கு அனுப்பல அப்பீல். அப்படி என்று சொன்னால் இது வெறுமனே ஆசிரியர்களை கிள்ளுக்கீரிகளாக பயன்படுத்தி நாயிலும் கேவலமாக நடத்துகின்ற ஒரு தன்மை தான் இந்த செயற்பாடு இருக்கிறது. ஆகவே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களுக்கு செமினார்களையும் அதில் செமினார்களில் வச்சு அதுக்கு ஆசிரியர்களுக்கு உணவு கொடுப்பதென்ற பேரிலே பெருந்தொகை பணத்தை மோசடி செய்வது என்பது அது அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது திணைக்களத்தினுடைய. அப்படி மோசடி செய்வதற்காக நீங்கள் ஆசிரியர்களுக்கு கருத்தரங்குகளை நீங்கள் வைத்திருந்தாலும் கூட இந்த கருத்தரங்குகள் மூலமாக ஆசிரியர்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? ஆசிரியர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டாமல், ஆசிரியர்களுடைய துன்பங்களை கருத்தில் எடுக்காமல், அவர்களுடைய சேவைகளை மதிக்காமல், இப்படி கண்மூடித்தனமாக வதைப்பதனூடாக சட்டவிரோதமாக செயற்படுவதனூடாக இந்த வடமாகாண கல்வி வளருமா? ஆகவே இந்த இடத்திலே ஒரு சமூகவியலாளர்கள், பொதுமக்கள், கல்வியலாளர்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே வடமாகாணம் பின்னணியிலே இருப்பதற்கு காரணம் ஆசிரியர்கள் அல்ல, இங்கே இருக்கின்ற அதிகாரிகள், இங்கே இருக்கின்ற தலைமைத்துவத்தை வழங்குகின்றவர்கள் மட்டும்தான். ஆகவே இந்த அதிகாரிகள் காட்டுமிராண்டிகள் போன்று செயற்படுகின்ற இந்த அதிகாரிகளையும் இந்த ஆளுநரையும் மாற்றினாலே வடமாகாணம் ஓரளவுக்கு கல்வி நிலையிலே முன்னேறும் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இதே போக்கிலே போனால் இன்று கடைசி நிலையில் தான் இருக்கிறது. கடைசி நிலையில் இருக்கின்ற பொழுதும் கூட இன்று இருக்கின்ற வீத முறையில் விட படு மோசமான நிலைக்கு இந்த வடமாகாண கல்வி போக இருக்கின்றது. இந்த நிலையை உருவாக்குவது தான் இந்த தென்னிலங்கை அரச சக்தியினுடைய முகவராக இயங்குகின்ற வடமாகாண ஆளுநருடைய நிகழ்ச்சி நிரலும், வடமாகாண ஆளுநருக்கு உடந்தையாக செயற்படுகின்ற தங்களுடைய பதவிகளை தக்க வைக்கிறதுக்கு பாடுபடுகின்ற அதிகாரிகளுடைய நிகழ்ச்சி நிரலும் என்பதையும் இந்த வடமாகாண கல்வி சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள விரும்புகின்றோம். வெளி மாவட்டத்திலே இருந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கு இடமாற்றங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்த இடமாற்றங்கள் ஒரு சரியான பொறிமுறையாக கொள்கை வகுப்பினூடாக பாரபட்சம் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை.